ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு நம்மளால் யாருக்காகவும் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அப்பா அவங்க தம்பி வீட்லலாம் நிறையா செஞ்சாங்க எல்லாருக்கும். அவர் வெளிநாட்டில் இருந்தப்போ ஏகப்பட்ட உதவிகள் எல்லாருக்குமே செஞ்சாங்க. ஆனால் எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து இங்கே கஷ்டப்பட்டப்போ யாருமே எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு கூட எதுவுமே ஒரு சாப்பாட்டு கஷ்டப்பட்டப்போ கூட யாருமே ஹெல்ப் பண்ணலை. அப்பா வேலைக்கு போய் அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஓரளவு எங்கள் குடும்பம் இதாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் நான் அதை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கிறது, நம்மக்கிட்ட இருக்கிறப்போ தான் நம்ம ஒரு இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இனிமேல் யாருக்கும் இது பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்து இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக நான் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட நம்ம போய் கெஞ்சிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஒரு சில தேவைகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் இது வரும் போகும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். சரி, இதுக்காக நம்ம இந்த நிலமையில நம்ம மாறுதா அப்படின்னு சொன்னால் மாறாது கண்டிப்பாக. அந்த நிலைமையை மாற்றணுன்னா நம்மளா ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணேன். அதுக்காகவே நல்லா படித்து ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். மாதம் ஒரு 40,000 சம்பளம் வாங்கினேன். அதுதான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நானும் சரி என்னோடய தங்கச்சியும் சரி, நாங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்தப்போ எந்த அளவுக்கு ரொம்பவே வசதியாக நல்லா எல்லாமே இருந்தோமோ, அது ஒரு 10 வருஷத்துலேயே எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் வந்துச்சு. அப்போ தான் அதை யோசித்து பார்த்தோம். சாப்பிட்றதுக்கு கூட நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, என்ன இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஒரு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தேன். என்ன ஒரு முடிவு அப்படின்னா, நம்ம ஒரு கடுமையாக நல்லா படித்தா மட்டும்தான் இந்த நிலைமையை நம்ம மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் இது நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே முடிவு பண்ணிவிட்டு, சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு, சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு இதையும் இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் அது மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணேன். சரி இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு விஷயத்துக்காக நம்ம எந்த ஒரு இதையும் இது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் தான் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இருக்கிற விஷயத்த நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செய்கிறதுக்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துகிட்ருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன ஒரு யோசனை அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்மளுக்காக இது ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு விதங்கிறது நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த யோசனைகள்லாம் நிறைய விதத்தில் மாறுபாடாக தோண ஆரம்பிச்சிச்சு. அந்தந்த நேரத்துக்கு நம்மளால் செய்ய முடியாத விஷயங்களை நம்ம யாருக்கிட்டேயும் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வேலை பார்க்குற இடத்துலலாம் நான் யாருக்கிட்டேயுமே ஒரு ரூபா கூட ஹெல்ப் கேட்டது கிடையாது. ஏன்னா அப்படி கேட்குறோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால, நம்மளுக்கு என்ன முடியுதோ அதை நம்ம வச்சு தான் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதையும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது, பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ தான் எனக்கு இது மாதிரியான ஒரு டைமிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வாழ்க்கையில் நம்ம கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பார்த்துக்கலாம், விடு பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும்.
அதனால் வந்து இதுக்கான தேவைகளை வந்து நம்ம வந்து எதையும் வந்து இது பண்ணிக்க தேவையில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்காக அம்மாவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, எதையும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டுலாம் இது பண்ணிகிட்டு இருக்காத. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்ப்போம்மா" அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணாங்க.